ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 139ஆம் சங்கீதம் ரொம்ப அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை படித்தால் நாம் என்ன செய்ய மாட்டோம் என்று சொன்னால் எந்த தவறுமே நாம் செய்ய மாட்டோம். காரணம் என்ன என்று கேட்டால், கர்த்தரை பற்றி ஒரு சரியான தெளிவும் அறிவும் இல்லாத காரியம்தான் நாம் தவறு செய்வதற்கு காரணம். பிள்ளைகள் இருக்கிறார்கள், பெற்றோர்களுக்கு முன்பாக எப்படி தவறு செய்வார்கள்? செய்ய மாட்டார்கள். விசுவாசிகள் இருக்கிறார்கள், பாஸ்டருக்கு முன்னால் எப்படி தவறு செய்வார்கள்? செய்ய மாட்டார்கள். பாஸ்டர் இருக்கிறார், விசுவாசிகளுக்கு முன்னால் எப்படி தவறு செய்வார்? செய்ய மாட்டார். ஆசிரியர் மாணவர்கள், பெற்றோர் பிள்ளைகள், அதிகாரிகள் ஊழியர்கள், இந்த வித்தியாசத்தை நீங்கள் பாருங்கள். முன்பாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக எதையும் செய்ய மாட்டார்கள், ஆனால் மறைவாக எல்லாவற்றையும் செய்வார்கள். இது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடைபெறுகிற விஷயம்தான். நான் ஒன்றும் நடைபெறாத வினோதமான விஷயத்தை நான் சொல்லவில்லை. மக்களுடைய எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கேட்டால், நம்ம இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருக்கிறோம், எந்த தவறும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆண்டவர் ஒருவர் உறங்காமலும் தூங்காமலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை ஒருவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். கர்த்தரை சங்கீதக்காரன் எவ்வளவு ஆழமாய் புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு உணர்த்துகிறது. முதலாவது வசனத்திலேயே என்ன எல்லாம் சொல்ல வேண்டுமோ அத்தனை கருத்துக்களையும் மிக ஆழமாக எல்லாவற்றையும் உள்ளடக்கி சொல்லிவிட்டார். முதலாவது வசனத்தில், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என்பதற்கும் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்பதற்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்களா. ரிசர்ச் பண்ணி நம்மளைய புரிஞ்சு வச்சிருக்காராம். அடுத்து இந்த சங்கீதத்தினுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் பாருங்கள். கர்த்தர் நம்மை முழுமையுமே அறிந்திருக்கிறார். உட்கார்றத அறிஞ்சிருக்காராம், எந்திரிக்கிறதையும் அறிஞ்சிருக்கிறாராம். என்னுடைய நினைவுகள், அந்த மைண்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க சிலர், உன்னோட மைண்ட் என்னால ரீட் பண்ண முடியுது. அதாவது தாயும் தகப்பனும் ரொம்ப க்ளோஸா எதை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், தன்னுடைய பிள்ளைகள் எதை என்ன நினைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிகிற தேவன். எப்படி அவருக்கு தப்பிக்க முடியும்? உட்கார்ந்தாலும் உனக்கு தெரியும், எழுந்தாலும் உமக்கு தெரியும், நினைவுகளும் உமக்கு தெரியும், படுத்திருந்தாலும் உமக்கு தெரியும், எழுந்திருந்தாலும் உமக்கு தெரியும். எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். என் நாவில சொல் பிறக்காதற்கு முன்னேயே நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இது எப்படி சாத்தியம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறார், முன்னாலேயும் பின்னாலேயும் நீர் என்னை நெருக்கி உமது வலது கரத்தை என் மேல் வைக்கிறீர். இந்த வசனத்தை பாருங்க, 6வது வசனத்தை. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாமே தெரியுங்கிற அந்த விஷயத்தை என்னால யோசிக்கவே முடியவில்லை. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். எனக்கு மிகுந்த ஆச்சரியமாய் இருக்கிறது, எனக்கு அதை புரியவே இல்லை. ஒரு கேள்வியை கேட்கிறார் பாருங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன்? உம்முடைய முகத்தை, சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? ஓடவே முடியாது. கர்த்தரிடத்துல தப்பிக்கவே முடியாது. அவர் சொல்றாரு, விளக்கமா சொல்றார், வானத்துக்கு ஏறினாலும் சரி, ஸ்பேஸுக்கு போனாலும் சரி, பாதாளத்துல இருந்தாலும் சரி, எல்லா பக்கத்திலையும் நீங்க பாப்பீங்க. உமக்கு எதுவுமே மறைவில்லை, உமக்கு இருளும் மறைவில்லை என்று சொல்லுகிறார். இப்ப கர்த்தர் எங்க போனாலும் இருப்பார். இருளோ வெளிச்சமோ பகலோ சூரியனோ சந்திரனோ அவருக்கு வித்தியாசம் கிடையாது. இந்த உலகத்தில் மற்ற மனிதர்களுக்கு மறைவாக நீங்கள் செய்து விடலாம், ஆனால் கர்த்தர் ஒருவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் என்கிற எண்ணம் இந்த சங்கீதத்தின் மூலமாக நமக்கு வர வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்கள், ஐ எம் fearfully and wonderfully made. நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன், ஆகினால் நான் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அதாவது இருட்டில் நான் உண்டாக்கப்பட்டேன், நான் உருவாக்கப்பட்டதும் கூட உமக்கு மறைவில்லை. எதுவுமே உமக்கு மறைவில்லை ஆண்டவரே. எங்க
தாயினுடைய வயிற்றில், என்னுடைய தாயினுடைய வயிற்றில் நான் இருக்கும் பொழுதே அந்த கரு அது உம்முடைய நேரடி பார்வையில் அது இருந்தது சொல்றாருல்ல. எனக்கு தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது ஒரு அவயவம் கூட வரல, அப்பவுமே அதுவே உங்களுக்கு தெரியும். எப்படிப்பட்ட ஆண்டவர் இவர்! அவருக்கு மறைவாய் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? சங்கீதக்காரனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கிறது? விண்ணப்பத்தோடு இந்த சங்கீதத்தை அவர் முடிக்கிறார். நம்மளும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வைக்கிற தவிர வழி இல்லவே இல்லை. கடைசி 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். இதுதான் விண்ணப்பம். கர்த்தருக்கு ஏற்கனவே தெரியும், எங்க போனாலும் ஆண்டவருக்கு மறைவாய் நாம் இல்லை. அப்ப நீங்க யோசித்து பாருங்கள், பூமி முழுசுக்கும் ஒரு சிசிடிவி கேமரா இருக்கு அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய கண்கள் தான். எந்த மனிதனும் மறைவில்லை, எந்த தேசமும் அவருக்கு மறைவில்லை, எந்த இடமும் அவருக்கு மறைவில்லை. அது அண்டர் கிரவுண்டுங்கிறாங்க, பங்கர் என்று சொல்லுகிறார்கள், ஸ்பேஸ் என்று சொல்லுகிறார்கள், வீட்டிற்குள்ளாக அறைக்குள்ளாக என்று சொல்லுகிறார்கள், சீக்ரெட் ரூம் என்று சொல்லுகிறார்கள். நத்திங் இஸ் சீக்ரெட். ஆகினால நம்ம சரண்டர் ஆகிறத தவிர ஒரு வழியே கிடையாது. கடைசி 2 வசனத்துல சரண்டர் ஆயிட்டார். என்ன சரண்டர் பாருங்க, அவர் சொல்லுகிற விஷயத்தை, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். சரண்டர் தானே இது. என்னை சோதித்து பாரும், இதுவும் சரண்டர் தான். என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், இதுவும் ஆண்டவரிடத்துல சரணடைதல் தான். விண்ணப்பம் பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் எங்கேயாவது, அதாவது உமக்கு வேதனை கொடுக்கக்கூடிய ஏதாவது காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை நீர் பார்த்து அதிலிருந்து என்னை விலக்கி நித்திய வழியிலே என்னை நடத்துங்க ஆண்டவரே. வாட் a beautiful prayer this is. எவ்வளவு அற்புதமான ஜெபம். சங்கீதக்காரன் நமக்கு புரிய வைக்கும் விஷயம் என்ன? யாருக்கு வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் நீங்கள் மறைக்கலாம், ஒளிக்கலாம், அவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் எதையும் மறைக்க முடியாது, கர்த்தருக்கு எதையும் ஒளிக்க முடியாது. உங்களை ஒரு கண் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அது பூமி எங்கும் உலாவுகிற கர்த்தருடைய கண்கள். சங்கீதக்காரன் சரணடைவதைப் போல நீங்களும் நானும் சரணடைவதை தவிர ஒரு வழி இல்லை. வேதனை உண்டாக்கும் வழி இருக்கிறதா என்பதை நீங்க பாருங்க, கண்டுபிடிங்க. உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தது என்று சொன்னால் அதிலிருந்து என்னை விலக்கி என்னை நித்திய வழியில் நடத்துங்க ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த கால வேளையிலே உங்களுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சரணடைந்து விடுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறீர்கள்? நீங்கள் சரணடைந்தாலும் சரணடையாவிட்டாலும் கர்த்தர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவருக்கு வேதனை உண்டாக்கும் வழி, காரியங்கள், கிரியைகள், செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் நித்தியமான பரலோகமாகிய சந்தோஷத்தில் நாம் பிரவேசிக்க முடியாது. இன்றைக்கே நாம் மனம் திரும்புவோம். கர்த்தரின் வழிகளுக்கு நாம் செல்லுவதற்கு, கர்த்தரின் வழிகளை கடைபிடிப்பதற்கு நீங்களும் நானும் ஆயத்தமாவோம். கர்த்தரிடத்துல நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்புக் கொடுத்து நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே என்கிற மன்றாட்டை தேவனுடைய சமூகத்தில் ஏறெடுப்ப இந்த காலை வேளையில நாம் எல்லாரும் ஆயத்தமாக்கலாம். கண்களை மூடுவோம். கிருபையுள்ள பிதாவே, உமக்கு மறைவாய் இருளும் இல்லை, உமக்கு மறைவாய் பாதாளமும் இல்லை, வானலோகங்களும் இல்லை. எதுவுமே உம்முடைய கண்களுக்கு மறைவாய் இல்லை. ஆராய்ந்து அறிந்து கொள்ளுகிற தேவன், படுக்கையும் உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நடக்கையும் கருவையும் கருவில் அவயவங்கள் உருவாவதையும் எலும்புகள் உருவாவதையும் நாங்கள் உருவாக்கப்படுகிற காரியங்களையும் உம்மால் பார்க்க முடியும், உம்மால் அறிந்து கொள்ள முடியும்.
உம்முடைய அறிவு சங்கீதக்காரன் சொல்லுவதைப் போல எங்களுக்கு புரியவில்லை. அது எங்களுடைய சிந்தனைகளுக்கும் எங்களுடைய ஞானத்திற்கும் அப்பாற்பட்டது. சரணாகதி அடைந்து விடுகிறோம் எங்களுடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்தில். எங்களுடைய விண்ணப்பமும் இதுதான். உமக்கு வேதனை உண்டாக்கும் வழி எங்களிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் எங்களை அவைகளிலிருந்து வெளியே எடுத்து நித்திய ஜீவனுக்கு நேராக எங்களை நடத்தும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதே ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த காரியத்தை செய்து சந்தோஷத்தின் பாதையிலே, நித்தியமாகிய சந்தோஷத்தின் மகிழ்ச்சியின் பாதையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளை மிகுந்த ஆசீர்வாதம் உள்ள நாளாக நீர் எங்களுக்கு மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஜெபிக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பரிபூர்ண நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் வந்து இறங்கட்டும் என்று சொல்லி துதிக்கிறோம். சகல துதி கனமை உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட கர்த்தருடைய வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஷலோம். தேவ கிருபை பெருகுவதாக.